கோவலனின் தெய்வீக சிந்தனை துளிகள் என்ற தொடர்ச்சி இன்றைய பதிவு. பல கோடி ஆண்டுகள் பறந்து சென்றாலும் பார்ப்பொன்னா பரவெளியாம் அரை நொடி தனிலே அனைத்தையும் காணும் அருள் எனும் பேரொழியாம். கண்ணுக்கு தெரியாமல் இந்த காற்றினில் எத்தனை அதிசயம் நடக்கிறது. இதை காணவும் கேட்கவும் என் மெய் அறிவு இறைவா உங்கள் கருணையை நினைக்கின்றது. இந்த பதிகத்தின் விளக்கம். கோடி கோடி அண்டங்கள், பல கோடி ஆண்டுகள் நாசா விண்வெளியிலிருந்து 20 ஆண்டு காலமாக அனுப்பிய விண்வெளி போய்கொண்டிருக்கிறது. இன்னும் நம் ஒரு பூமியின் அண்டத்தின் முடிவையே இன்னும் பார்க்க முடியவில்லை. செட்னா என்ற கிரகத்தில் இருந்து அது அனுப்பியிருக்கக்கூடிய படங்களை பார்க்கும்போது 3 சூரியன்கள் இருப்பதாக நாசா விண்வெளி ஆராய்ச்சியில் புலப்படுகிறது. இப்படி ஒரு அண்டத்தின் முடிவே நம்மால் பார்க்க முடியல. இப்படி பல கோடி அண்டங்கள் பறந்து சென்றாலும் கூட பார்க்க முடியாத இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இத்தனை கோடி அண்டங்களையும் மகான்கள் அமர்ந்த இடத்திலே அரை நொடியிலே பார்க்க முடிகிறது. 2650 அண்டங்களை வேறையே குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கின்றார் வள்ளல் பெருமான். தாய்மானவரை இறைவன் அழைத்து சென்று ஜோதி வெளியை கடந்து நிறுத்தி இந்த அண்டங்களை எல்லாம் அணு வடிவமாக காட்டியதாக வரலாறு வருகிறது. அப்போ மகான்களுடைய ஆற்றலை நாம் என்னவென்று சொல்லுவது? தவத்தினுடைய ஆற்றலை நாம் என்னவென்று சொல்லுவது? இந்த உலக சுகங்களை மறந்து இறை சுகத்திலே வாழக்கூடியவர்களுடைய ஆற்றலை நாம் என்னவென்று சொல்ல முடிகிறது? அளவிட்டே சொல்ல முடியாது. அதனால்தான் வள்ளுவர் பெருந்தையார் சொன்னார், துறந்தார் பெருமை துணை கூறின் மையகத்தில் இறந்தாரை எண்ணிக்கொண்டாற்று என்று சொல்லுகின்றார். கோடான கோடி அண்டங்களையும் அரை நொடியில் அமர்ந்த இடத்திலே பார்த்துத்தான் அந்த காலத்தில் மகான்கள் இந்த கணிதங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஒரு நொடியிலே இன்றைக்கு சந்திர கிரகணம் வருகிறது, சூரிய கிரகணம் வருகிறது, கிரகங்கள் இப்படி தடம் இடம் மாறுகிறது என்பதை அந்த காலத்தில் இப்போது விஞ்ஞானத்தில் சொல்லுவது போல ஒவ்வொரு அண்டத்திற்கும் போய் பார்த்து எழுதவில்லை சித்தர்கள். அமர்ந்த இடத்திலே தான் இருந்து எழுதி வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அது சரியாக நடக்கிறது. இதுதான் மகான்களுடைய ஆற்றல். அப்படி பக்தி நிலை இல்லாமல், இந்த மூலப்பழக்கங்கள் இல்லாமல் உண்மை வழியிலே ஞான வழியிலே சென்றால் அதற்குரிய ஞானத்தை பெறலாம், இறை ஆற்றலை பெறலாம், உண்மை நிலையை அடையலாம். ஆகினால் ஒவ்வொருவரும் பக்தி நிலையிலேயே இருந்து விடாமல் ஞான நிலைக்கு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். பக்தி என்பது சிம்னி விளக்கை ஏற்றி வைத்தால் சிறுகாற்று அடித்தாலும் அணைந்துவிடும். திருவண்ணாமலை கோபுர தீபமோ பெருங்காற்று அடித்தாலும் அணையாது. ஆலங்கன்றை ஆடு கடித்தால் அடர்ந்து தழைத்து பெருக்காது. அதுவே வளர்ந்து மரமானால் அநேக ஆட்டுக்கு இலை கொடுக்கும். பக்தி என்பது முதல் நிலை பாடம், ஞானம் என்பது மேல்நிலை பாடம். மக்கள் எல்லோரும் இந்த முதல் நிலை பாடத்திலேயே இருக்கிறார்கள். உண்மை நிலைக்கு மேலும் மேலும் செல்ல மறுக்கிறார்கள். இந்த சிற்றின்ப உலக ஆட்டப்பாட்டங்களிலேயே காலத்தை கழித்து விடுகிறார்கள். மகான்கள் சொன்னதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். எதையோ படித்து, எதையோ நினைத்து, எதையோ காலத்தை கழித்து இந்த காலத்தை வீணாக்குகின்றார்கள். காலம் என்பது
கடவுளையே நாம் அடைந்து விடலாம். காலத்தை நாம் திரும்ப பெற முடியாது. கடுகத்தினியாக இருந்தாலும் சென்ற காலம் சென்றதுதான். ஆகையினால் நமக்கு இந்த மனித பிறவியை கொடுத்து, இந்த அறிவை கொடுத்து, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, நாமும் நம் முன்னோர்கள் புலன்களை அடக்கி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷம் ஐயா. கஷ்டப்பட்டு